Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். கள சூழல் என்னவாக இருக்கிறது? உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் தினந்தோறும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு சென்று பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில இன்று கன்னியாகுமரி மாவட்டத்துல அவர் ரோட் ஷோ மற்றும் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்காக அவர் தற்போது சென்னை நீலாங்கரையில இருக்கக்கூடிய அவரது வீட்டில இருந்து புறப்பட்டு சென்னை விமான நிலையம் நோக்கி அவர் புறப்பட்டு கார்ல சென்று கொண்டிருக்கிறார். பாலவாக்கத்தை கடந்து அவர் சென்னை விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். சென்னை விமான நிலையம் செல்லக்கூடிய அவர் அங்கிருந்து தனி விமானம் மூலமாக தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து அவர் கார் மூலமாக சாலை மார்க்கமாக அவர் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து அவர் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அவர் ரோட் ஷோ மேற்கொண்டு அப்படியே தேர்தல் பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள இருக்கிறார். வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டு இருக்கிறார். மொத்தம் 6 தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலை 3 மணிக்கு மேல அவர் தொடர்ச்சியாக திருவள்ளுவர் சிலையில இருந்து வெள்ளி விழா ஆர்ச் வழியாக அவர் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவர் சாலை மார்க்கமாக சென்று ரோட் ஷோ மூலமாக அவர் வாக்கு சேகரிப்புல ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் மேற்கொள்ள இருந்த கும்மிடிப்பூண்டி மற்றும் மற்ற சில மாவட்டங்கள்ல மேற்கொள்ள இருந்த அவர் திட்டமிட்டபடி செல்லாததால அவர் ரத்து செய்தார். பிரச்சாரத்தை ரத்து செய்த நிலையில தற்போது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்துல மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். இதற்கு முன்னதாக அவர் சென்னை நீலாங்கரை வீட்டிலிருந்து புறப்படுவதற்காக தயார் நிலையில இருந்த போது அதனால அதிகப்படியான ரசிகர்கள் அவரது நீலாங்கரை வீட்டின் முன்பு கூடினார்கள். சுமார் 200க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அவரது வீட்டின் வெளியே நின்று அவரை பார்ப்பதற்காக ஆவலாக நின்ற நிலையில திடீரென தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வீட்டின் வெளியே நின்று கொண்டு கை நீட்டி கை அசைத்ததால அங்கு பெருந்திரளான கூட்டம் சந்தோஷம் அடைந்தனர். பின்னர் அவர் உள்ளே சென்ற அவர் கார்ல ஏறி புறப்பட்டு தற்போது சென்னை விமான நிலையம் நோக்கி புறப்பட்டு வருகிறார். அங்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.